வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பனிக்கரடி, அதாவது நம்ம எல்லாருமே இந்த பனிக்கரடியை பார்த்து வியந்து போகிற விஷயம் என்னென்னா புசு புசுன்னு இருக்கக்கூடிய அதோடைய தோற்றம் தான். அதனாலேயே எல்லாருக்குமே இந்த பனிக்கரடியை ரொம்ப பிடிக்கும். இந்த போலார் பியர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கலர்ப்பா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஒயிட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாகவே போலார் பியர் பிளாக் அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிற, பனிக்கரடினாலே அது வெள்ளை கலர் தானேப்பா, நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோமேப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பனிக்கரடியோடைய முடி மட்டும்தான் வெள்ளையை தவிர்த்து அதோடைய ஸ்கின்னு ஜெட் பிளாக்ல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் நடக்குது? ஈவன் பனிக்கரடி என்ன தான் பனியில் இருந்தாலும் அது குளிர் தாங்குது இல்லையா, அதுக்கான ரீசனே அதோடைய ஸ்கின்னு தான். அதோடைய ஸ்கின் பிளாக் கலரில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கிடைக்கிற சூரிய வெப்பத்தையும் ரொம்ப ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணி தன்னுடைய உடலை ரொம்பவே வெதுன்னு வச்சுக்குமா. அதனால தான் அதோடைய ஸ்கின் பிளாக் கலரில் இருக்குது. பார்க்கறதுக்கு பனிக்கரடி ஒயிட் கலரில் ஒயிட் ஃபரோடு இருக்குது. அனிமல் கிங்டம்லேயே மேல் பர்த் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்பீஷஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? பொதுவாக நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? மேல் ஃபீமேல், அதில் ஃபீமேல் ப்ரெக்னென்ட் ஆகி குட்டிடும் அப்படின்றது நமக்கு தெரியும், முட்டை போடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுவே மேல் ப்ரெக்னென்ட் ஆகி குட்டிடுறதோ முட்டை போடுறதோ எப்படி அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இருக்குது சீஹார்ஸோடைய வேலை. சீஹார்ஸ் மட்டுமே தான் இந்த அனிமல் கிங்டம்லேயே மேல் ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தைங்களுக்கு பர்த் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ஃபீமேல் சீஹார்ஸ் அதோடைய முட்டைகள் எல்லாத்தையும் கரெக்டாக ஆண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவுச்சில் இட்டுரும். அதுக்கப்புறமா அங்கிருந்து குட்டி டெவலப் ஆகி ஆண்கள் தான் அதோடைய குட்டிகளுக்கு பர்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே இந்த சீஹார்ஸ் ஆண்களை ரெஸ்பெக்ட் பண்ணும்பா. யானைகளுக்கெல்லாம் நல்ல காது கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் காது தான் அவ்வளோ பெருசாக இருக்கு, கேட்காதா பின்ன அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது காதால் கேட்குறத விட காலால் கேட்குறது தான் அதிகம். இன்ஃப்ரா சவுண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமியில் இருக்கக்கூடிய அதிர்வை வச்சு பக்கத்தில் என்ன வருது அப்படின்றத யானைகளால் ரொம்ப ஈஸியாக ப்ரிடெக்ட் பண்ண முடியும். என்ன தான் அதுக்கு பெரிய காதுகள் இருந்தாலும் கால்கள் தான் அதுக்கு பிரதானமான காதுகள்னு சொல்கிறாங்க. கவுஸ், அதாவது இந்த மாடெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நீங்கள் பிரிக்கவே கூடாது அப்படின்னு இப்போ ஒரு சட்டமே கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரீசன்ட் ரிசர்ச்சில் மாடுகள் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்களை தவிர வேறு எந்த உயிரினத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட் தான். அதை கிளாரிஃபை பண்ணுற வகையில் ரிசர்ச் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் மாடுகள் எதெல்லாம் தன்னுடைய உயிர் நண்பனாக நினைக்குதோ அதுக்கிட்டேருந்து பிரிக்கும் போது அது சோம்பலாக இருக்கிறதும் சோர்வாக இருக்கிறதும் ஒரு சில மாடுகள் உயிரிழக்கிறதையும் பார்த்துருக்காங்க. இந்த விஷயத்தை ரிசர்ச்க்கு அப்புறமா கண்டுபிடிச்சதுனால தயவு செஞ்சு மாடுகளை பிரிக்காதீங்கப்பா, நம்மள மாதிரியும் அதுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒட்டகச்சிவிங்கி, ஜிராஃப் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா, அதோடைய கழுத்து தான் அதோடைய ஸ்பெஷாலிட்டின்ற மாதிரி அவ்வளோ நீண்ட கழுத்தோடு இருக்கும். அப்போ அதோடைய தொண்டை எவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் அது சவுண்டே போடுறதில்ல. பார்த்தீங்களா, ரொம்ப சைலண்ட்டான ஒரு அனிமல்ப்பா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். இதுதான் நம்ம கேள்வியும் பட்டிருப்போம். இல்லை ஜிராஃப் என்ன சவுண்டு போடுனா நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உண்மையிலேயே ஜிராஃப் சவுண்டு போடும். இதையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, நைட் டைமில் ஹம்மிங் மட்டும் பண்ணும். ஹம்மிங்னா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டான ஹம்மிங் மட்டுமே ஜிராஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்தில் அழிவே இல்லாத ஒரு இமோர்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இறப்பே இல்லாத ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லணும்னா அது ஜெல்லிஃபிஷ் தான். இயற்கையாக அதுக்கு மரணம் அப்படின்றதே கிடையாது. இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு நாள் அது வேட்டையாடப்பட்டால் மட்டுமே தான் அது இறக்குமே தவிர்த்து அதுக்குன்னு இயற்கை மரணமே இல்லையா. அது ஒரு இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. சாகாம் வர பெற்றது இந்த ஜெல்லிஃபிஷ். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.